இன்றைய தலைப்புச் செய்திகள். மீண்டும் மஞ்சப்பை பிரச்சாரம். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுகளில் புதுமைகளை உருவாக்குவோம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நாளை இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான மிலாதுன் நபி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மது போதையில் வாலிபர் மற்றும் சிறுவனை தாக்கியதாக பாடகர் மனோ மகன்கள் மீது எழுந்த புகார் விவகாரத்தில் இருதரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொள்ளும் சிசிடிவி காட்சி வெளியானது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் வெற்றி பயணம் மட்டுமல்ல, சாதனை பயணம் என்று தினத்தந்தி நாளேடு புகழாரம் தெரிவித்துள்ளது. காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் மரம் தங்கசாமியின் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று தமிழகம் முழுவதும் 1,67,828 மரக்கன்றுகள் விவசாய நிலங்களில் நடப்பட்டது. நயன்தாரா நடிப்பில் வெளியான மூக்குத்தி அம்மன் படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்குனர் சுந்தர் சி இயக்க உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. த பியர் என்ற நகைச்சுவை தொடரில் நடித்ததற்காக ஜெரிமி ஆலன் ஒயிட்டிற்கு சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது. இது மட்டுமில்லாமல் பல்வேறு துறைகளில் இந்த தொடர் 11 விருதுகளை அள்ளியது. பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு தகவல் அளித்துள்ளது. ராஜாவை கண்டித்து நாளை தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் சமூக அரசியல் சூழலை திமுக மாற்றியமைத்துள்ளதாக கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே மாதாக்கோவில் இடித்து அகற்றப்பட்டதால் அங்குள்ள பெண்கள் கதறி அழுதனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த பாடியந்தல் கிராமத்தில் வசிப்பவர் ஞானசேகரன், வயது 55. இவர் தனது மனைவி வளர்மதி 52, மருமகள் ஜெயந்தி வயது 22, பேத்தி ரீதன்யா வயது 2 ஆகியோருடன் சேத்துப்பட்டு அடுத்த தேவிகாபுரம் அருகே உள்ள ஊத்தூர் கிராமத்தில் உறவினரின் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு பாடியந்தல் கிராமத்தில் உள்ள வீட்டுக்கு காரில் இன்று மதியம் திரும்பினார். இந்த நிலையில் இவருடைய கார் திருவண்ணாமலை அருகே அரசு பஸ்ஸுடன் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானது. இதில் 2 பேர் பலியாகினர். தனுஷ் நடிப்பில் வெளியான திருச்சிற்றம்பலம் படத்தில் இடம்பெற்ற மேகம் கற்காதா பெண்ணே பாடலுக்கு தேசிய விருது பெற்றவர் நடன இயக்குனர் ஜானி. இந்த நிலையில் பாலியல் புகார் எதிரொலி காரணமாக ஜனசேனா கட்சியிலிருந்து ஜானி மாஸ்டர் நீக்கப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டையில் அமையவுள்ள டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலை மற்றும் மெகா காலனி உற்பத்தி பூங்காவிற்கு வரும் செப்டம்பர் 28ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். ஹே தள்ளு தள்ளு என்ற காமெடி பாணியில் உத்தரப்பிரதேசத்தில் பழுதாகி நின்ற பராமரிப்பு ரயிலை ரயில்வே ஊழியர்கள் சிறிது தூரத்திற்கு தள்ளி சென்ற சம்பவம் தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. சென்னையில் இன்று நாடார் சங்க கட்டட திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பெயரின் பின்னால் ஜாதி பெயரை சேர்க்காதீர்கள் என்று நாடார் சங்க விழாவில் கனிமொழி எம்பி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்து இருக்கிறார். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் விடுமுறை அளிக்கப்படும் நிலையில் நாளை மிலாடி நபி அரசு விடுமுறை என்பதால் சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா மற்றும் பாம்பு பண்ணை பார்வையாளர்களுக்காக நாளை திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாக வந்த தகவல் வெளியான நிலையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். எண்ணெய் இறக்குமதிக்கான வரியை மத்திய அரசு 25% வரை உயர்த்தியுள்ளது. இதனால் எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. பெட்ரோல், டீசல், தங்கம், வெள்ளியைப் போல எண்ணெய் விலையும் தினமும் நிர்ணயிக்கப்படுகிறது. திமுக விடுதலை சிறுத்தைகளின் நாடக அரசியல் அம்பலமாகிவிட்டதாக பாஜக கருத்து தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்தது பற்றி காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவனை பிரிக்க முடியாது என்று இளங்கோவன் முத்தரசன் பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாடு கேரள எல்லையில் செயல்படாமல் உள்ள சோதனை சாவடி மையத்தால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்க உள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடனான சந்திப்புக்கு பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நடிகர் சித்தார்த்தும் நடிகை அதித்தி ராவ் ஹைதரியும் திருமணம் செய்து கொண்டதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். கேரள அரசியல் கட்சியினரை கண்டித்து போராட்டம் நடத்தவுள்ளதாக தமிழக விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கீவளூர் தண்டுமாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள வீட்டில் டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்களை மொத்தமாக வாங்கி பதுக்கி அதிக விலைக்கு விற்று வருவதாக ஸ்ரீபெரும்புதூர் போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. இந்த நிலையில் வீட்டில் மது பாட்டில் பதுக்கி விற்ற பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். 53 ஆண்களை மயக்கி வலையில் வீழ்த்திய பெண் கோடிக்கணக்கில் சொத்துக்கள் சேர்த்தது அம்பலமாகியுள்ளது. ஈரோட்டில் புதிய ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் என தமாக பொதுச் செயலாளர் எம். யுவராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனே தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடந்த பொறியாளர் தின நிகழ்ச்சியில் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டார். அந்நிகழ்வில் அரசு அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்தால்தான் வேகமாக வேலை பார்க்கின்றனர் என்று நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்.
நபிகள் நாயகம் பிறந்த நாளான மிலாடி நபி நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் அமைச்சருமான ராமசாமி படையாட்சியாரின் 107வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். டேவிஸ் கோப்பை டென்னிஸில் குரூப் 1 சுற்றில் இந்தியா தோல்வியுற்றது. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பையில் தென்கொரியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 120 உயர்ந்து ஒரு சவரன் 55,040க்கும், ஒரு கிராமுக்கு ரூபாய் 15 உயர்ந்து 6,880 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரித்து வருகிறது. ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழை பெய்து வருகிறது. பெரும்பாலான இடங்களில் வெப்பநிலை அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் மே மாதத்தில் பதிவாகும் வெப்ப அலைக்கு நிகராக செப்டம்பரிலும் அனல் காற்று வீசுவதால் மக்கள் தவித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரையில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.